வகுப்பு 5 பகுதி 3 பாடப்பகுதி விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே. நம் முந்தைய அமர்வில் பள்ளிகளிலும் சாலைகளிலும் பண்டிகையின் போதும் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டோம். இன்று 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியலில் பாதுகாப்பு மற்றும் முதலுதவி என்ற தலைப்பிலிருந்து இயற்கை விபத்துகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் குறித்து நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இயற்கை விபத்துகள் மற்றும் இயற்கை பேரழிவுகள் என்பவை இயற்கையால் ஏற்படும் திடீர் நிகழ்வுகளாகும். அதாவது வெள்ளம், பூகம்பம் அல்லது புயல்கள் போன்றவை மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும். ஆனால் நாம் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றினால் நம்மையும் மற்றவர்களையும் பாதுகாக்க முடியும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் நீரால் ஏற்படும் விபத்துகள் எவ்வாறு நிகழ்கின்றன, எவ்வாறு பாதுகாப்பாக இருப்பது என்பதை புரிந்து கொள்வீர்கள். நிலநடுக்கங்களின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வீர்கள். வெள்ளத்தின் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு விதிகளை அறிந்து கொள்வீர்கள். முக்கிய வார்த்தைகள்: மூழ்குதல், தண்ணீருக்கு அடியில் மூழ்கி சுவாசிக்க முடியாமல் இருத்தல். நிலநடுக்கம், பூமியின் உள்ளே ஏற்படும் அசைவுகளால் ஏற்படும் திடீர் நடுக்கம். ரிக்டர் அளவுகோல், பூகம்பம் எவ்வளவு வலிமையானது என்பதை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல். வெள்ளம், ஆறுகள் மற்றும் மழையிலிருந்து வரும் நிலத்தை சூழ்ந்து வீடுகளுக்குள் நுழையும். நிவாரண முகாம், பேரிடர்களின் போது மக்களுக்கு அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாதுகாப்பான இடம். கருத்து வரைபடம். நீர் பாதுகாப்பிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம் அன்றாட வாழ்வில் தண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாம் அதை குடிக்க, குளிக்க, சமைக்க மற்றும் சுத்தம் செய்ய பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் கவனமாக இல்லாவிட்டால் தண்ணீர் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும். உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒருமுறை சில குழந்தைகள் கடற்கரைக்கு சுற்றுலாவுக்கு சென்றனர். அவர்கள் மணலில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் சிலர் நீச்சல் தெரியாது என்றாலும் கடலுக்குள் சென்றனர். துரதிர்ஷ்டவசமாக அவர்களில் சிலர் நீரில் மூழ்கி இறந்தனர். அவர்கள் கவனமாக இல்லாததால் இது நடந்தது. எனவே உங்களுக்கான சில முக்கியமான நீர் பாதுகாப்பு விதிகள் இங்கே. நீந்த முடியாவிட்டால் ஆழமான நீரில் இறங்க வேண்டாம். நீச்சலுக்கு முன் தண்ணீர் பாதுகாப்பானதா என்பதை எப்போதும் சரிபார்க்கவும். கிணறுகளில் ஒருபோதும் குளிக்காதீர்கள், அது ஆபத்தானது. விபத்துகளை தடுக்க அதிக சுமை ஏற்றப்பட்ட படகுகளை தவிர்க்கவும். குறிப்பாக பயணங்கள் அல்லது பண்டிகையின் போது அனைத்து பாதுகாப்பு அறிகுறிகளையும் பின்பற்றவும். உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். நீச்சல் கற்றுக்கொள்வது ஒரு நல்ல திறமை. அது ஒரு நாள் உயிரை கூட காப்பாற்ற உதவும். பூகம்பங்கள். சில நேரங்களில் பூமி திடீரென நடுங்கும். இது பூகம்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இயற்கை பேரழிவு. இது வலுவாக இருக்கும்போது கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்து இடிந்து விழலாம். பூமியின் நடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் அளவிடப்படுகிறது. அது 7க்கு மேல் சென்றால் அது மிகவும் ஆபத்தானதாக மாறும். 1993ஆம் ஆண்டில் லாத்தூர் மற்றும் 2001ஆம் ஆண்டில்
பூஜ் போன்ற சில பெரிய நிலநடுக்கங்கள் இந்தியாவில் நிகழ்ந்துள்ளன. அங்கு பலர் தங்கள் வீடுகளையும் உயிர்களையும் இழந்தனர். நிலநடுக்கத்தின் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமைதியாக இருங்கள். ஓடவோ அல்லது பதட்டப்படவோ வேண்டாம். ஒரு பலமான மேசையின் கீழ் மறைந்து கொள்ளுங்கள் அல்லது பலமான சுவரின் அருகே நிற்கவும். உங்கள் கைகளை உங்கள் தலைக்கு மேல் வைக்கவும். ஜன்னல்கள், கண்ணாடிகளிடமிருந்து விலகி இருங்கள். உயரமான கட்டிடத்தில் மின் தூக்கியை பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் வெளியே இருந்தால் மரங்கள், கம்பங்கள் மற்றும் உயரமான கட்டிடங்களிடமிருந்து விலகி செல்லுங்கள். வெள்ளம். அதிக மழை பெய்து ஆறுகள் நிரம்பி வழியும் போது வெள்ளம் ஏற்படுகிறது. தெருக்கள், பண்ணைகள் மற்றும் வீடுகளில் கூட தண்ணீர் நிரம்பி வழிகிறது. மக்கள் தங்கள் வீடுகள், உணவு மற்றும் உடைகளை இழக்க நேரிடும். அழுக்கு நீர் நோய்களை பரப்பக்கூடும். வெள்ளத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்வோம். அரசாங்கத்தின் வானொலி அல்லது தொலைக்காட்சி எச்சரிக்கைகளை கேளுங்கள். வழியை சரிபார்க்க ஒரு குச்சி இல்லாமல் தண்ணீரில் நடக்க வேண்டாம். மின்சாரத்தை அணைக்கவும். அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்லுங்கள். வீட்டில் முக்கியமான பொருட்களை உயர்ந்த இடங்களில் வைக்கவும். சுத்தமான, கொதிக்க வைத்த அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கவும், அதாவது குளோரினேட்டட் தண்ணீர். உங்களுக்கு தெரியுமா, வெள்ள நீர் மிகவும் ஆபத்தானது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதாலும் மட்டுமல்ல, அது எவ்வளவு வேகமாக நகர்கிறது என்பதாலும் கூட ஆபத்து நேரலாம். அது உங்களை கீழே விழ செய்யலாம், மேலும் வாகனங்களை சறுக்க செய்யலாம் அல்லது தூக்கி செல்லலாம். அதனால்தான் நீங்கள் ஒருபோதும் நகரும் வெள்ள நீரில் நடக்கவோ அல்லது வாகனம் ஓட்டவோ கூடாது. பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் உதவிக்காக காத்திருங்கள். அதனால் மாணவர்களே, இயற்கை சக்தி வாய்ந்தது, சில சமயங்களில் கணிக்க முடியாதது. ஆனால் நாம் விழிப்புடன் இருந்து பாதுகாப்பு விதிகளை பின்பற்றினால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் உதவலாம். இது தண்ணீராக இருந்தாலும் சரி, பூகம்பமாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பாதுகாப்பு எப்போதும் முதலில் முக்கியம். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே. மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. நீச்சல் தெரியாதவர்களுக்கு ஆபத்தானது எது? ஆ. புல்லில் நடப்பது. ஆ. கிணறுகளில் குதித்தல். இ. மழையில் ஓடுவது. கேள்வி 2. நிலநடுக்கம் தொடங்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆ. சீக்கிரம் வெளியே ஓடுவது. ஆ. கண்ணாடி பொருட்கள் அருகில் மறைவது. இ. ஒரு வலுவான பொருளின் கீழே உட்கார்ந்து உங்கள் தலையை மூடுங்கள். கேள்வி 3. பின்வருவனவற்றில் எது வெள்ளத்திற்கு காரணமாகிறது? ஆ. அதிக சூரிய ஒளி. ஆ. கனமழை மற்றும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுவதால். இ. வறண்ட காற்று. கேள்வி 4. வெள்ளத்தின் போது நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும்? ஆ. கொதிக்க வைத்த தண்ணீரை குடிப்பது. ஆ. மின்சாரத்தை பயன்படுத்துதல். இ. சூடான ஆடைகளை எடுத்துக்கொள்வது. கேள்வி 5. நிலநடுக்கத்தின் போது உதவ சிறந்த வழி எது? ஆ. தொலைக்காட்சி பார்ப்பது. ஆ. மற்றவர்களை புறக்கணிக்கவும். இ. கவனமாக இருங்கள், காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. நமக்கு
டேஷ் எப்படி என்று தெரியாவிட்டால் ஆழமான தண்ணீருக்குள் செல்லக்கூடாது. கேள்வி 2. திடீரென நிலம் நடுங்கும் போது டேஷ் ஏற்படுகிறது. கேள்வி 3. நிலநடுக்கத்தின் வலிமை டேஷ் அளவை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது. கேள்வி 4. கனமழை காரணமாக ஆறுகள் மற்றும் கால்வாய்கள் டேஷ் போது வெள்ளம் ஏற்படுகிறது. கேள்வி 5. வெள்ளத்தின் போது மக்கள் பாதுகாப்புக்காக டேஷ் முகாம்களுக்கு மாற்றப்படுகிறார்கள். பொறுத்துக. குறுகிய பதில் கேள்விகள். கேள்வி 1. பயணத்தின் போது படகுகளில் ஏன் அதிக சுமை ஏறக்கூடாது? கேள்வி 2. ரிக்டர் அளவுகோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? கேள்வி 3. வெள்ளத்தின் போது பின்பற்ற வேண்டிய ஏதேனும் 2 பாதுகாப்பு விதிகளை குறிப்பிடவும். கேள்வி 4. நிலநடுக்கத்தின் போது நாம் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் யாவை? கேள்வி 5. வெள்ளத்தின் போது நாம் ஏன் சுத்தமான அல்லது குளோரினேட்டட் தண்ணீரை மட்டுமே குடிக்க வேண்டும்? தகவல் திறன்கள். ஆ. சமீபத்திய வெள்ளம் அல்லது புயல் அல்லது சாலை விபத்து அல்லது தீ விபத்து பற்றிய விவரங்களை செய்தித்தாள்களிலிருந்து சேகரிக்கவும். ஒரு ஆல்பத்தை உருவாக்கி காட்சிப்படுத்தவும். குழுக்களாக காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்கவும். ஆ. உயிரியல் பன்முகத்தன்மை குறித்த பாராட்டு, மதிப்புகள் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குதல். இ. இயற்கை பேரிடர்கள், அதாவது வெள்ளம், புயல், தீ விபத்துகள் ஏற்படும்போது என்ன வகையான உதவியை பெறுவது பாராட்டப்படும்? பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவ முடியும்? பாடத்திட்ட பணி. 1. வெவ்வேறு இயற்கை பேரழிவுகள் குறித்து குறைந்தது 2 பாதுகாப்பு வாசகங்களை உருவாக்குங்கள். 2. பூகம்பங்கள் மற்றும் வெள்ளத்தின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகளுக்கான சுவரொட்டியை உருவாக்குங்கள்.